உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா? இராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்திரகோசமங்கை. இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம், நம் நாட்டில்தான் பல்வேறு புண்ணிய க்ஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோசமங்கை என்ற திருத்தலம். இராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமணப் பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது. அதேபோல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தார். பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலமாக அறியலாம். உத்திரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதேயாகும். திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள். உத்திரம் என்பதற்கு இரகசியம் என்றும், கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளைக் குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவப் பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சந்நிதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக் கொண்ட பெயராகும். ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார். மண்டோதரி புத்திரப்பேறு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திரப்பேறு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம், எனது திருமேனியே ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகைப் பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். ராவணன் தீண்டியவுடன் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள்பாலித்தார். இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். அதனை இங்குள்ள சகஸ்ரலிங்கத்தில் காணலாம். திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் கோவில் கொண்டுள்ள மாணிக்கவாசகர் தனிச்சந்நிதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரம்தான். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோசனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு
தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவைக் கொண்டு பூஜிக்கப்படுகிறது. நாமும் இந்த உத்தர கோச மங்கை ஈசனை வணங்கி அருள் பெறுவோம். அடுத்து ஒரு சிறப்பான கோவிலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.